அனைவருக்கும் வணக்கம். 2011ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நடந்த கெமிக்கல் சயின்ஸுக்கான கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், அதாவது பார்ட் ஏவில் நடந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான கொஸ்டின் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது கொஸ்டினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கம்பெனியை தொடங்குறாங்க. அந்த கம்பெனி தொடங்கி 4 வருடங்கள் ஆகுது. 4வது வருடத்தில் அந்த கம்பெனியினுடைய மதிப்பு 99 கோடியாக இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த கம்பெனியினுடைய நெட்வொர்த்தை வந்து வரைபடமாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வரைபடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பீக்குக்கான அந்த டிஃப்ரென்ஸ், அதாவது பீக்கினுடைய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப பெருசாலாம் கிடையாது. கிட்டத்தட்ட நியராக தான் இருக்குது. அவங்க என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு கிடைச்சிருக்கிறது 9 கோடி, ஆப்ஷன் பி 99 கோடி, ஆப்ஷன் சி 90 கோடி, ஆப்ஷன் டி 9.9 கோடி, அதாவது 10 கோடிக்கு 10 லட்சம் கம்மி. ஸோ என்னுடைய கணிப்பு ஆப்ஷன் 2 இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா 4வது வருடத்தில் 99 கோடி இந்த கம்பெனியுடைய நெட்வொர்த்து. அதனால் 2வது ஆப்ஷன் 99 கோடி இருக்காது. கண்டிப்பாக முதல் ஆப்ஷனான 9 கோடியும் இருக்காது. 4வது ஆப்ஷனான 9.9 கோடியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், எல்லா பீக்குமே ரொம்ப கிட்ட இருக்குது. ஒருவேளை நம்ம கம்பெனியினுடைய முதலாம் ஆண்டு இன்வெஸ்ட்மெண்ட் 9 கோடியாக இருந்து 4ஆம் ஆண்டு 99 கோடியாக உயர்ந்துருந்துச்சுன்னா பீக் ரொம்ப வேரியேஷன் இருக்கும். ஆனால் எல்லாம் நியராக இருக்குது. அதனால் இதனுடைய கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால் 90 கோடி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 90 கோடியில் முதலாம் ஆண்டு தொடங்கி 4ஆம் ஆண்டில் இந்த கம்பெனி 99 கோடியாக உயர்ந்திருக்கு. இதுதான் இதனுடைய கரெக்ட் ஆன்சர். அப்போ 99 கோடியும் தப்பு, 9 கோடியும் தப்பு, 9.9 கோடியும் தப்பு. கரெக்ட் ஆன்சர் 90 கோடி அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர்.